வழக்கமான vlog இல்லாம இந்த மந்த்ஸோட ஸ்டாட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்கலாம். வெல்கம் டு டே 30th vlog. சரியா 30 நாளைக்கு முன்னாடி, அதாவது Jan 1st வழக்கமா எடுக்கிற ரெசல்யூஷன் தான் எடுத்தேன். ஆனா இந்த ரெசல்யூஷன் கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கு முக்கியமா தேவைப்பட்டது கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி ரெகுலரா கொண்டு வர மோட்டிவேட்டடா இருந்தவங்க இந்த 3 பேர். கடின சவால் கிஷோர், தொடக்கரி நண்பர் லோக்கி ப்ரோ மற்றும் வணக்கம் நண்பர்களே லோக்கி மேன். என்னதான் அவங்க கிட்ட இருக்க லைஃப் ஸ்டைல், ஃபிட்னஸ், மற்ற விஷயங்கள் நமக்கு சுத்தமா ரிலேட் ஆகாட்டியுமே அந்த கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு நமக்கு தேவைப்படுற ஒண்ணு அவங்க கிட்ட இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். டே 1 ஆஃப் vlogனு விளையாட்ட ஸ்டார்ட் பண்ண vlog இன்னைக்கு டே 30க்கு வந்துருச்சு. இடையில நிறைய நாள் ஸ்கிப் ஆயிருக்கு. இருந்தாலும் வீடியோல தான் ஸ்கிப் ஆச்சே தவிர நம்மளோட ஆக்டிவிட்டியில ஸ்கிப் கிடையாது. லாஸ்ட் இயர் 2025ல என்னோட என்டையர் டிஸ்டன்ஸ் கவர்டு பை வாக் பார்த்தாலே டோட்டலா ஒரு 100 to 150 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்டாட்ஸ பாருங்க. இந்த Jan 1ல இருந்து Jan 30th, அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு மாசத்துல நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 108 கிலோமீட்டர்ஸ். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு டேவும் இது மோட்டிவேஷனை பண்றதுக்கு ரோட்ல பாக்குற ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள் தான் மெயின் ரீசன். இது மூலியமா கண்டென்ட் கிரியேஷனுக்கு தேவையான டேஷ்போர்ட் இன்சைட்ஸ் எல்லாமே நான் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு எனக்கு பீக்ல போயிருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ப்ராக்ரஸும் கிடைச்சிருக்குது. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், சரியோ தப்போ, தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ, முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். இந்த வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.